Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சுரக்காய் மோர் குழம்பு. இந்த சம்மர் சீசன்ல இந்த மோர் குழம்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நான் சுரக்காவை தோல் சீவிட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத அடுப்புல வேக வைக்க போறோம். ஒரு பவுல்ல சுரக்காவை போட்டு அதோட 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ள நம்ம மசாலாவை அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா 2 உடைச்சி போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன். இப்போது இதை நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நைஸாக வச்சுருவோம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம 1 கப் தயிரை கட்டிப்படாமல் நல்லா பீட் பண்ணிடணும். தயிர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு பண்ண கரெக்டான பதத்தில் இருக்குது தயிர். இப்போ இங்கே சொரக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலா இதில் ஊற்றிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம இப்போது தயிர் அடித்து வச்சோம் பாருங்கள், அதை இதில் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றினோன்னு ரொம்ப நேரம் அடுப்பில் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் லேசாக கொதி வந்தோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதுதான் பாக்கி. இப்போ இங்கே நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சவொன்னு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூடவே காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுரக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுரக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வாரத்துக்கு 2 தடவையாச்சும் சுரக்காவை நம்ம சமையலில் சேர்த்துக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.